all. ஸோ டே 2 இன் வயநாடு. ஆக்சுவலாக இன்றைக்கி நாங்கள் நேற்று வந்து ஒரு 3 to 4 பாயிண்ட்ஸ் போய் பார்த்துருந்தோம். ஸோ அந்த வீடியோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் சேம்ப்ரா பீக் போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். ஏர்லி மார்னிங் சன்ரைஸ் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது ப்ளஸ் வந்து 2-3 விஷயம் இருக்குது. லைக் வியூ பாயிண்ட் பார்க்க முடியும், ப்ளஸ் ட்ரக்கிங் பண்ணலாம். நானித்தை வச்சுட்டு என்னென்ன பண்ண முடியும்னு தெரியல, அங்கே போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். புது வெள்ளை மழை இங்கு பொழிகின்றது, இந்த கொள்ளை நிலா உடல் நனைகின்றது. பீக் வந்துட்டோம், ஆனால் இங்கே உள்ளே அலோவ் பண்ணுறது இல்லை போல இருக்குது. ட்ரக்கிங் எல்லாமே க்ளோஸ்டுன்னு போட்டிருக்காங்க. ஸோ இங்கே இருக்க வியூ பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃபாகு மிஸ்டோட கலந்துருக்கு. உங்களுக்கு வீடியோவில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு தெரியல, பட் நேரில் பார்க்கும்போது நல்லா இருக்குது. ஸோ வயநாட்டில் இந்த இடத்துல வந்து பர்டிகுலராக டெம்பரேச்சரே வந்து நல்லா இருக்குது. இங்கே ஃபுல்லாக டீ பிளான்டேஷன் தான் பண்ணியிருக்காங்க. பார்க்கும் போதே அவ்வளோ சூப்பராக இருக்குது. எப்படியா பேசி கஷ்டப்பட்டு நாங்கள் ட்ரக்கிங்க்கு வாங்கிட்டோம் பர்மிஷன். ஸோ ட்ரக்கிங் தான் போயிட்டுருக்கோம் இப்போது. என்ன ரித்தேஷ், ட்ரக்கிங் எப்படி இருக்கு? என் முன்னாடி செம்மையாக வியூ இருக்குது, பாருங்கள் காட்டுறேன். இந்த மாதிரி அமைதியான இடங்களை பார்க்கும்போது நல்லா கத்தி பாடணும் போல தோணுது. ஆனால் ஒரு பக்கம் பயமாகவும் இருக்குது. எங்கே கொம்பை இறங்கிட போகிறான், மலையிலேருந்து நம்ம இருக்கிற இடத்துக்கு வந்துட போகிறான்னு ஒரு பயம். ஏற்கனவே இங்கே யானைகள் பிரச்சனை அதிகமாக இருக்கான். அதுக்கு வம்பு, நம்ம ஆஸ் யூஷுவல் பேக்ரவுண்டில் ஒரு மியூசிக்கை போட்டு விட்டுப்போம், ஆக்ஷன் மட்டும் பண்ணிட்டு. மனிதர் உணர்ந்து கொள்ள இது மனிதர் காதலா, அதையும் தாண்டி புனிதமானது. ஆக்சுவலாக உள்ளே அலோடு இல்லைன்னு சொல்லிட்டாங்க. யூஸ்வலாக இங்கே வந்து மே டு ஜூலை தான் அலோவ் பண்ணுவாங்களாம் இந்த ட்ரக்கிங் எல்லாமே. நாங்கள் சும்மா ஃபோட்டோஸ் மட்டும் எடுக்கலான்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் முன்னாடி வந்திருந்தோம், அவ்வளோதான். அதுக்கு மேலே அலோவ் பண்ணலை. ஃபோட்டோஸ் வீடியோஸ் மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டோம். இந்த வியூ வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. மேலே போய் பார்த்தோன்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஹார்ட் இன் ஷேப்பில் ஒரு லேக் ஒன்று இருக்குமா அங்கே. ஸோ அது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க. இந்த ஒரு பாட்டு ஒன்று இருக்கு இல்லையா, ஆனந்த யாழை மீட்டுகிறாய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பாட்டில் ஃபுல்லாக இங்கே தான் நிறைய சீன்ஸ் எடுத்திருக்காங்க. கட்டன் சாயா குடிக்கலான்னு சொல்லி இங்கே ஒரு பிக்சர் போட்டிருந்தோம். இங்கே ஒரு பெரிய சம்பவமே ஆயிடுச்சு. நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை, சொல்லவே இல்லை. மலையாளம் தெரியலையா அந்த நாய்க்கு? வேற 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 ஊருக்காரங்க. வரியா போவோமா? வரியா பெங்களூர் வரியா? விளையாட்டுது. உன்னை படிக்க வச்சு, உன்னை ஒரு MBA படிக்க வச்சு ஒரு நல்ல டாக்டர் ஆக்கி விட்டுறேன். 4 பேருக்கு ஊசி போட்டு பொழைச்சிக்க. என்ன சொல்ற? காலையில் வெறும் வயிற்றுல கூட்டிட்டு ஒரு பைத்தியம் ஆயிட்டான் பாரு என் தம்பி. இப்போ இன்னும் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சுக்கிறல்ல நீ? நன்றி கிட்ட மனிதனை விட்டனே. என்னத்தா எங்கடா கிளம்பிட்டே? லாய உசூனு பத்திட்டு போ. அவ்வளவுதானே, பத்தி விட்டா போகுது. ஐயோ போச்சே. இன்றைக்கி ஒரு பெரிய சம்பவம் ஆக போகுது. எங்கள் அம்மாவுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு தெரியலேன்னு முடிச்சிட்டு இருந்தேன். ஆனால் ஃபைனலி அவனும் நாயும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டாங்க. ரஸ்க்கு போட்டு கரெக்ட் பண்ணிட்டாங்க. 1 hour later. நிறைய சம்பவம் பண்ணிட்டோம் இல்லையா இன்றைக்கி, அதனால் செம்ம பசியில் இருக்கும். ஸோ டேரெக்டாக ரெசார்ட்டுக்கு வந்தாச்சு. வந்ததும் பிரேக்ஃபாஸ்ட் தான் சாப்பிட்றோன்னு சொல்லிட்டு வந்துட்டோம். என்னென்ன மெனூஸ் இருக்குது, என்ன பிரேக்ஃபாஸ்ட் இருக்குதுன்னு பார்க்கலாம். கிரேப் அண்ட் ஆரஞ்ச் ஜூஸ்லேருந்து ஆரம்பித்து மில்க் ஷேக் இருந்துச்சு. ஸோ நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. 1 by 1 போய் பார்ப்போம். வந்து பார்க்கும்போது தோசை ஐட்டம்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்காங்க சூடாக. நாங்கள் ஒரு மசால் தோசை எடுத்திருந்தோம். ஸோ நாங்கள் போயிருந்த அன்றைக்கி பீட்ரூட் பூரி பண்ணியிருந்தாங்க. டேஸ்ட் நல்லாவே இருந்துச்சு. அதை தவிர ஆஸ் யூஷுவல் இட்லி, சட்னி, சாம்பார், தோசை, மெதுவடை அதெல்லாமே ஒரு சைடில் வச்சுருந்தாங்க. கேரளா ஸ்பெஷல்னு சொல்லிட்டு மலபார் பரோட்டா இருந்துச்சு. நேந்திரம் பழத்தில் ஒரு டிஷ்ஷு பண்ணி வச்சுருந்தாங்க, நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு. முட்டையிலேயே ஒரு 4-5 வெரைட்டி வச்சுருந்தாங்க. இன்னொரு சைடில் பார்க்கும் போது இந்த ஃப்ரெஞ்ச் டோஸ்ட்டு, கேக்கு, ப்ரெட்டு, பன்னுன்னு தனியாக வச்சுருந்தாங்க. ஸோ நம்மளுக்கு சுட சுட நம்மளுக்கு லைவ் கவுண்டர்லேயும் நம்மளுக்கு போட்டு கொடுக்குறாங்க. ஆம்லேட் வேணும்னாலோ இல்லை ஆப் ஆயில், சீஸ் ஆம்லேட்ஸ் எல்லாமே போட்டு கொடுத்துட்ருக்காங்க. நாங்கள் என்னென்ன எடுத்திருந்தோம்னு பார்த்தீங்கன்னா, மசால் தோசை எடுத்திருந்தோம், பீட்ரூட் பூரி எடுத்திருந்தோம், ஆலு பரோட்டா இருந்துச்சு, இட்லி ஆஸ் யூஷுவல், ஆனியன் ஊத்தாப்பம் அண்ட் தென் சீஸ் ஆம்லேட் எடுத்திருந்தோம்.
வர்றோம். என்ன பார்த்துக்கிட்டே இருக்க? எது? ஆறு பார்த்தா? நீதான்டா குரு 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 குருன்னு பாக்குற. ஸ்விம்மிங் பூல் போயிட்டு டைம் போகிறதே தெரியாத அளவுக்கு நாங்கள் ரொம்ப நேரமாக விளையாடி நவனீத் டயர்டே ஆகிட்டான். எதனா புது ஹோட்டல் ட்ரை பண்ணலாம், ரெசார்ட்டுக்கு பக்கத்துலேயே என்ன ஹோட்டல்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்துட்டு மசாலா கஃபே அப்படின்னு சொல்லி ஒரு ரெஸ்டாரண்ட் இருந்தது, அங்கே தான் வந்திருந்தோம். ஃபிஷ் மீல்ஸ் ட்ரை பண்ணியிருந்தோம், பரோட்டா சிக்கன் கறி ட்ரை பண்ணியிருந்தோம். எல்லாமே டேஸ்ட் ஆவரேஜாக தான் இருந்துச்சு. காஸ்ட் வைஸ் ரொம்பவே கம்மி தான், பரவாயில்ல. நாங்கள் லஞ்சு முடிச்சதுக்கப்புறமா ஆன் தி வே வரும்போதே இந்த ஒரு பார்க்கு பார்த்துருந்தோம். பார்த்ததுமே நவனீத் அங்கே போய் விளையாடணும்னு சொல்லி ஒரே அமக்கலம் பண்ணிகிட்டு இருந்தான். சரி, அவனை கூட்டிகிட்டு வந்தாச்சு. வயநாட் நீங்கள் போயிருக்க டைமில் Y3 சைடில் எங்கன்னா ரெசார்ட் எடுத்து ஸ்டே பண்ணியிருந்தீங்கன்னா ஈவினிங்கில் சில் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்ல ஒரு பார்க்குன்னு சொல்லலாம். ஈவன் ஃபேமிலியாக போகும்போதோ இல்லை பசங்களுக்கோ நல்லாவே ஒரு பிளேஸ் இது. நிறைய விஷயங்கள் வச்சுருக்காங்க, நிறைய என்ஜாய் பண்ணி பசங்க விளையாடுவாங்க. சன்செட் டைமில் போனீங்கன்னா நல்லாவே என்ஜாய் பண்ணி விளையாடுறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுன்னு சொல்லலாம். ஈவன் என்ட்ரி காஸ்ட்டுமே இங்கே ரொம்பவே கம்மி தான். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நிறைய விளையாடி டயர்டாயிட்டு அவனே வாங்க வீட்டுக்கு போகலான்னு கேட்குற அளவுக்கு நாங்களும் விட்டாச்சு. ஸோ இதுதான் சாக்குன்னு சொல்லி நாங்கள் கிளம்பிட்டோம். கிளம்பி நாங்கள் எங்கே வந்திருந்தோன்னு பார்த்தீங்கன்னா பனானா அவில் மில்க்குன்னு சொல்லிட்டு மில்கோவான்னு சொல்லி அங்கே ஒரு ஃபேமஸான ஒரு பிளேஸ் இது. இங்கே என்ன ஃபேமஸ்னு பார்க்கும்போது ஃபலூடா ஆகட்டும், ஐஸ்கிரீம் ஆகட்டும், எல்லாத்துலேயுமே வந்து அவில் போட்டு கொடுக்குறாங்க. நல்லா க்ரன்ச்சியாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அதை சாப்பிடும் போது. ஃபலோடாவும் சரி, இந்த ஐஸ்கிரீம்லேயும் நிறைய அந்த அவுளோடு சேர்த்து கோகோனட் ஃப்ளேவரில், ரெயின்போ ஃப்ளேவர்லலாம் வாங்கியிருந்தாங்க. ஸோ நல்லா இருந்துச்சு டேஸ்ட்டு. நானும் நவனீத்தும் ஐஸ்கிரீம் அண்ட் ஃபலோடா லவர் இல்லாதனால நாங்கள் ஜூஸ் தான் எடுத்திருந்தோம். ஸோ ஜூஸு சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்பியாச்சு ரெசார்ட்க்கு. ஸோ அப்புறம் என்ன மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தேன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைபும் பண்ணிவிட்டு போயிருங்க. ஸோ நவனீத் ரெடி ஆகிட்டான் எங்களை ரோலரில் கூட்டிகிட்டு போகிறதுக்கு. அவன் வண்டி எடுத்துகிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்களும் வீட்டுக்கு போய் சேர்றோம். ஸோ அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய்.